வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினி பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா மார்ட்டின். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதாவது ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்துட்டு சுட்டுறாங்க. அவருக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு மயக்க ஊசி, ஒரு விதமான ட்ரக்ஸ் கொடுத்துட்றாங்க. அவருக்கு வந்துட்டு பயங்கரமான பெயின் வந்துட்டு உடம்புல தெரியுதே தவிர்த்து அவர் யாரு, அவருடைய பேர் என்ன, அவர் சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே அவருக்கு புரியல. இந்த டைம்ல அவர் என்ன பண்றாங்கன்னா போலீஸ், அதாவது பாகிஸ்தான்ல வந்துட்டு அவர் மாட்டிக்கிறாரு. போலீஸ் அவரை கைது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு வராங்க. அடக்க முடியாத பயங்கரமான பலசாலியா இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை உள்ள கொண்டு வராங்க. அவரை பாக்குறப்ப டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே மிரள்றாங்க, அடக்க முடியல. சுத்தி இருக்கிற அந்த கைதிகள் எல்லாம் பார்த்து மிரள்றாங்க. அந்த இடத்துல ஃபைட் சீன்லாம் நடக்குது. உள்ள இருக்கக்கூடிய பயங்கரமான மற்ற கைதிகளை கொண்டு வந்து அடிக்க வைக்கிறாங்க. அந்த ஃபைட் சீன்லாம் நடக்குது. பயங்கரமா பில்டப் அந்த இது பண்றாங்க. அப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றாருன்னா எனக்கு யாருன்னே தெரியல, அதாவது நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஹெவி பில்டப்ஸா கொடுத்துக்கிட்டு போறாங்க. இந்த இடம் வந்துட்டு சரி பில்டப்ஸோட ஸ்டார்ட் ஆகுது, ஒன்றும் தப்பு இல்லையேன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ பேசாம இந்த ஒரு டைலாக சொல்லிக்கிட்டே நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே அந்த உருமுகிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு இப்படியே போறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. அந்த சவுண்டு ஊன்னு சொல்லிட்டு அந்த உருமுறை சவுண்டை கொடுக்கறது வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பயங்கர இரிட்டேட் ஆச்சு. அதுக்கப்புறமா படம் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சமா அந்த பிரசன்ட்ல இருந்து வந்துட்டு அவர் தப்பிச்சு வெளியில வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் வந்துட்டு நிறைய பேரை தேடி போறாரு. அவருடைய நண்பர்கள், அவருக்கு தெரிஞ்சவங்க எப்படியோ ஒரு லிங்கை பிடிச்சி என்ன பண்றாருன்னா வேற யாரையோ பிடிச்சி ஒரு லிங்கை கண்டுபிடிச்சி தான் யாரு அப்படின்னு சொல்றதை கண்டுபிடிக்க போறாரு. அவர் போற ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னா யாரோ ஒருத்தங்க அவர் யாரை தேடி போறாரோ அவங்கள கொண்டு வர்றாங்க. இவர் ஒருத்தர் போய் பார்க்க போறாருன்னா அந்த இடத்துல அவர் வந்துட்டு வேற யாரோ கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யார் கொள்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பேர் ஒண்ணு அவருக்கு வருது. என்னன்னா மார்ட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் அவர் கேள்விப்படுறாரு. இந்த மார்ட்டின் தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சவர் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு வரான். எந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கரெக்டா கண்ணையே டார்கெட் பண்ணி சுடுற மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்துட்டு இவர் தேடிக்கிட்டு போற எல்லாரையும் வந்துட்டு அவன் கொலை பண்றான். யார் அந்த மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தேடிக்கிட்டு போறாரு. ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா படத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இது ஒரு டபுள் ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு உண்மையில தரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா படத்தை வந்துட்டு தியேட்டர்ல போய் பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு வேற லெவல்ல சூப்பரா மாசா இருந்துச்சு. ஒரு 45 நிமிஷம் படத்துக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ட்விஸ்டை கொடுத்து நம்ம எல்லாருமே வந்துட்டு கதி கலங்க வச்சிருப்பாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த கதையெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி மாத்தி என்ன பண்ணுவாருன்னா ஹீரோவோட இடத்துக்கு வந்துட்டு வில்லன் வந்துட்டான், வில்லனோட இடத்துக்கு ஹீரோ போயிட்டான் அப்படின்னு சொல்லி குழப்பி என்ன பண்ணுவாங்க. ஆனா அந்த இது வந்துட்டு அந்த ட்விஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, உண்மையிலே தரமா சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த ஃபைட்டு பிகினிங்ல கொடுத்த அந்த பில்டப்ஸ் தான் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு தவிர்த்து மற்றபடி எல்லாமே தரமா இருந்துச்சு. இப்படியே படம் கொண்டு போய் அதாவது ஹீரோ வந்துட்டு ஒரு அரசாங்க ஊழியரா ஹார்பர்ல இருக்காரு. இல்லீகலா வந்துட்டு ஒரு சில மருந்துகள் எக்ஸ்பைரி ஆன மருந்தை வந்துட்டு இல்லீகலா வந்துட்டு நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. அதை வந்துட்டு ஹீரோ ஸ்ட்ராங்கா தடுக்கிறாரு. அதை தாண்டி இப்ப வில்லன் வேற ஒரு வில்லன் இருக்காரு. அந்த வில்லன் வந்துட்டு இதே மாதிரி ஹீரோ மாதிரி டபுள் ஆக்ஷன்ல இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, அவன் வந்துட்டு கேங்ஸ்டரா இருக்கான். அப்ப வில்லன் வந்து இந்த கேங்ஸ்டர் கிட்ட என்ன சொல்றாரு, எப்படியாவது இந்த ஹார்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், உள்ள கொண்டு வரணும் நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது எப்படியெல்லாம் வில்லன் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு டார்கெட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து எப்படி இந்த விஷயத்த நடக்க வைக்கிறாங்க அப்படின்றது தான். அதுக்கப்புறமா ஃபைனலா கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. படத்துல ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லாம நிறைய இடத்துல ட்விஸ்ட்டுங்க இருக்குது. அது பயங்கரமாகவும் சூப்பராகவும் இருக்குது. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் பில்டப்ஸ் அதிகமா இருந்தாலும் அங்க கொடுக்கப்பட்ட ட்விஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல. ஒரு துப்பாக்கியில ஒரு புல்லட் கரெக்டா கொடுக்கப்பட்டு 2 ஆப்ஷன். ஒன்னு கேங்ஸ்டரை அழிக்க போறானா, ஹீரோ வந்துட்டு ஒரு கேங்ஸ்டரை கொல்ல போறானா, இல்லைன்னா ஒரு தீவிரவாதியை கொல்ல போறானா. 2 பேர்ல யாரோ ஒருத்தரை தான் கொல்ல முடியும். இந்த இடத்துல ஹீரோ என்ன விஷயத்த செய்ய போறான் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோட வச்சு படத்தை இது பண்றாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு படம் எப்படி போச்சு அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நீங்க டைரக்டா தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா படம் உண்மையிலே சூப்பரா இருந்திருக்கும். இதுதான் ஓவரால் மூவி. அப்ப பாத்துக்கோங்க இந்த மார்ட்டின்ற படம் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்துச்சு, எந்த குறையுமே இல்லை. நிறைய ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த கொண்டு போன ஒரு விதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹீரோ உருமிக்கிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்த ஹெவி பில்டப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு
நமக்கு முதல்ல ஒரு 10-15 நிமிஷம் பயங்கரமா இரிட்டேட் ஆச்சு. பட் ஆக்சுவலா படம் வந்துட்டு மற்றபடி சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தை எல்லாருமே மறக்காம பாருங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான மூவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.